பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு மீடியா மட்டுமில்ல, நேஷனல் மீடியாவே இந்த நியூஸை தான் பிரேக்கிங் நியூஸா போட்டுட்டு இருக்காங்க. பட் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, என்ன காரணத்துக்காக அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க, என்ன உடல்நல குறைவு அப்படிங்கிற விஷயம் எங்கேயுமே வெளியாகல. அபிஷியலா இதுதான் காரணம் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லப்படலை. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு செலிபிரிட்டி, சூப்பர் ஸ்டார் அவர்களை ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு சொல்ல வேணாம், அதுக்கு மேல ஏதாவது ஒரு இடம் இருந்தா அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. அத மாதிரி ஒரு நபர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டலே ஒரு புல்லட்டின் அப்படிங்கிறத கொடுப்பாங்க, இந்த காரணத்துக்காக இவங்க வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி அஜித் அவர்கள் வந்து அட்மிட் ஆனப்ப கூட அத மாதிரி புல்லட்டின் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலே கொடுத்தாங்க. பட் ரஜினி விஷயத்துல இன்னும் இதுக்காக தான் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு எங்கேயுமே அபிஷியலா சொல்லப்படல. பட் இது சம்பந்தமா இத மாதிரி ஒரு செலிபிரிட்டி வந்து போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா, அது சம்பந்தமா நிறைய ஸ்பெகுலேஷன் வருது அப்படிங்கிறது இயல்பு. பட் ரஜினி அவங்கள ஒட்டி நிறைய ஸ்பெகுலேஷன் வந்தாலும் நம்ப தகுந்த ஒரு செய்தியா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டோட ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக ரஜினி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எப்பொழுதும் ஒரு பீடியாடிக்கல் செக்அப் அப்படிங்கிறது ரஜினி வழக்கமா செய்யறது அப்படிங்கிறது இயல்பான விஷயம். ஸோ அதுபடி இன்னைக்கு காலையில எம்டி ஸ்டொமக்ல ரஜினி அவர்கள் வந்து ஒரு டெஸ்ட் கொடுக்கணும். ஸோ மார்னிங்கே எழுந்து ரஜினி வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த டெஸ்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால நைட்டே வந்து அட்மிட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு லாஜிக்கா ஏத்துக்க முடியுது அப்படின்னு தெரியல. பட் இது வரைக்கும் ஒரு நம்ப தகுந்த செய்தியா சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அதுக்கப்புறம் லதா ரஜினிகாந்த் வந்து இந்த விஷயத்துல எதுவும் சீரியஸா இல்ல, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பட் என்ன காரணத்துக்காக அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல. பட் ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொன்னல நிறைய போயிட்டு இருக்கு, ரஜினி ஏன் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு. பட் ஒரு ஸ்பெகுலேஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னாவே அங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இங்க நிறைய கிரியேட் ஆயிருக்கு. சில பேர் வந்து நெஞ்சுவலி காரணமா அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் வெவ்வேறு காரணம் அப்படிங்கிறது சொல்றாங்க. பட் இதுல ஓரளவுக்கு நம்ப தகுந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயக்கும் கூட ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினி அவர்களுக்கு சிறுநீரகத்துக்கு போகக்கூடிய அந்த நரம்பு அப்படிங்கிறது பல்ஜ் ஆயிருக்கு. அதுல ஸ்டெட் வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் தான் இது. அதுக்கான ப்ரொசீஜர் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. காலையில ஒரு 3 மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. ஆல்ரெடி நமக்கு தெரியும், ரஜினி அவர்களுக்கு சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 நாளா யூரின் போறது அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததாகவும், அதுக்கு காரணம் அந்த நரம்புல ஏற்பட்ட அந்த வீக்கம் தான். ஸோ அது சரி செய்வதற்கான ஒரு ஆப்ரேஷன் தான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. ரஜினியை பிடிக்காதவங்க இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்க டைம்ல எதிரியா இருந்தா கூட சரி நலம் பெற்று வரணும் அப்படின்னு தான் பேசுவாங்க. பட் ரஜினி விஷயத்துல சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ரஜினி வந்து அவருடைய படத்தோட ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இத மாதிரி ஒரு வார்த்தை அப்படிங்கிறது இந்த நேரத்துல செய்யவே கூடாத விஷயம். பட் அதை இங்க நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ரஜினி அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அரசியல் குறித்து பேசுறதும், அரசியலுக்கு வரப்போறேன் அப்படிங்கிற விஷயம் சொல்றதும் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அதை இங்க வச்சு இப்போ வேட்டையன் படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, வேட்டையன் படம் நமக்கு தெரியும், ஞானவேல் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஞானவேல் அவர்கள் வந்து ஆல்ரெடி எடுத்த ஜெயம் பீம் வந்து அவ்வளவு ஒரு கமர்ஷியலா ஒரு பெரிய படம் கிடையாது. ஸோ அதுக்கான ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஏதேதோ முறையில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பட் அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல. ஏன்னா வேட்டையனுக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போற கூலி படத்துக்கு இங்க வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவு ஹைப் இருக்கு. பட் வேட்டையனுக்கு எந்த அளவுக்கும் ட்ரை பண்ணியும் ஒரு ஹைப் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணவே முடியல. ஆடியோ லான்ஜில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 1 மணி நேரம் பேசி கூட அந்த வேட்டையன் படம் மேல அவ்வளவு ஒரு கிரேஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகல. அதுக்கு காரணம் அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைரக்டர் மேல யாருக்கும் ஒரு கமர்ஷியலா ஒரு பார்வை அப்படிங்கிறது கிடையாது. அவர் வந்து ஒரு நல்ல படம் எடுப்பார். பட் ரஜினியை வச்சு ரஜினிக்கான ஒரு மாஸ் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ அதனாலேயே வேட்டையன் படம் ஒரு ஹைப் அப்படிங்கிறது அது மேல கிரியேட் ஆகாம இருந்தது. ஸோ அந்த டைம்ல தான் இப்போ அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையன் மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு இங்க நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஒருத்தங்க உடம்பு சரியில்லாம போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அதுவும் ரஜினி அவர்களோட ஏஜ் என்ன அப்படின்னு தெரியும், 73. ஸோ இந்த டைம்ல பிடிக்கலன்னா கூட ஒதுங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லதா இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு இதை மாதிரி பேசுறது அப்படிங்கிறது இத்தனை வருஷம்
அவருடைய கலை பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து அதையே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா ரஜினி ப்ரொமோட்டே பண்ணலனா கூட அதை போய் பார்க்கறதுக்கு இங்க பல லட்சம் பேர் இருக்காங்க. வெளியில சொல்லாம சத்தமே இல்லாம ஒரு படத்தை ரஜினி வெளியிடுறார் அப்படின்னா கூட போய் பார்க்கறதுக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுக்கறதுக்கும் இங்க வந்து லட்சாதி லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ரஜினியை தயவு செஞ்சு யாரும் அசிங்கப்படுத்த வேணாம். ஸோ அந்த டாபிக்கை அதோட விட்டுருங்க. என்ன உண்மை அப்படின்னு தெரிய வரும். பட் இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கல்ல, என்ன விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பா தானா தெரிய வரும். இதுல ரஜினி ரசிகர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யாரும் ரொம்ப பயப்பட வேணாம், பதட்டப்பட வேணாம். ஏன்னா ரஜினி அவர்களுக்கு ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 73 வயசுல இந்த பீரியாடிக்கல் செக்அப் போறதோ இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறதோ அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஸோ அந்த செக்அப் அப்படிங்கிறது ரெகுலரா நடக்கும். நீங்க ரஜினி எந்த அளவுக்கு பார்த்துக்கணும், எந்த அளவுக்கு பத்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு அவங்க கூட இருக்கிறவங்களும் நினைச்சிட்டு தான் இருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தா இருக்கட்டும், சௌந்தர்யா ரஜினிகாந்தா இருக்கட்டும், அவங்களும் இந்த விஷயத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் இருக்காங்க. ஏன்னா கூலி பட ஷூட்டிங் போயிட்டு இருக்கப்பெல்லாம் அங்க போயிட்டு ரஜினி அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான சீன் வருது, இல்ல ஒரு மழையில நனைகிற மாதிரி தண்ணியில நனைகிற மாதிரிலாம் ஒரு சீன் வருது அப்படின்னா, ஸோ அந்த சீனை வந்து கொஞ்சம் மாத்தலாமா, ஆல்டர் பண்ணலாமா அப்படின்னு டைரக்டர்கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்ப மழையில நனைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜுரம் வரலாம், இல்ல உடம்பு முடியாம போகலாம். ஸோ இதை மாதிரி இல்ல ஒரு ஸ்டண்ட் சீன் எடுக்கிறப்போ அவங்களால ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்றப்போ உடம்பு முடியாம போகலாம். அப்படிங்கிறதுனால அவங்களுடைய மகள்களுமே அங்க கூட இருந்து எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்க முடியுமோ அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்க ரசிகர்கள் யாரும் இந்த விஷயத்தை பார்த்து பதட்டம் அடைய வேணாம். சீக்கிரம் நலமாகி குணமாகி திரும்ப வரணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நினைச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா வருவாங்க. வேட்டையின் படம் வந்து அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரே ஒரு விஷயம், யாருடைய கஷ்டத்துலையும் நம்ம சந்தோஷம் அடையணும் அப்படின்னு அது யாருமே நினைக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.